11.37% பேர் புதிய வாக்காளர்கள். பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நுழைந்து அதே சட்டமன்றத்தில் தமிழ் நிலத்தை திமுக என்றும் காக்கும் என்று முழக்கமிட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுகவின் முதல் அமைச்சரவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகவும் பொது நிர்வாகம், நிதி, திட்டம், மதுவிலக்கு, அகதிகள் நலத்துறை ஆகியவற்றுக்கான அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வி அமைச்சராகவும் தொழில், மின்சாரம், சுரங்கங்கள், கனிமம், ஆட்சிமொழி, கைத்தறி, அறநிலையத்துறை ஆகியவற்றுக்கான அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். கே.ஏ. மதியழகன் அவர்கள் உணவு, வருவாய், வணிக வரித்துறை ஆகியவற்றுக்கான அமைச்சராகவும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணிகள்,